வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கேமர்ஸ் பற்றி தான், அதாவது மோசடிகள். இப்போ நான் சொல்கிறது நடந்து முடிஞ்ச மோசடியும் ப்ளஸ் நடந்து கொண்டு இருக்கின்ற மோசடியை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆகையால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். யாரும் ஏமாறாதீங்க, கொஞ்சம் விழிப்புணர்வு இருங்க. நார்மல் கால் பண்ணி உங்கள் ஏடிஎம் கார்டு லாக் ஆக போக சொல்லுவாங்க. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்கள் ஏடிஎம் கார்டு பின்னாடி இருக்கிற 14 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓடிபி என்ன சொல்லுவாங்க. அவங்ககிட்டலாம் ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க, அந்த 14 டிஜிட் நம்பர் சொல்லாதீங்க. எந்த பேங்கில் இருந்தும் அப்படி கால் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் கார்டுடைய 14 டிஜிட் நம்பர் என்ன கேட்க மாட்டாங்க, ஓடிபி கேட்க மாட்டாங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ காலில் அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி அவங்களை காமிச்சிப்பாங்க. அவங்க பார்க்கும்பொழுது அவர் போலீஸ் அதிகாரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க போலி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பார்சல் அனுப்பிச்சிக்கிறீங்க, அந்த பார்சல் வந்து ஒரு இல்லீகலான பார்சல் அப்படி சொல்லி உங்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே சரி ஓகே கட் பண்ணிடுங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அவங்ககிட்ட பேசாதீங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி துன்பம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லையோ வீட்டுக்கு லெட்டரோ உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் வந்துருக்குது, இவ்வளோ அமௌண்ட் வின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு லெட்ரு வரும், இல்லை வாட்ஸ்அப்போ வரும். சில லெட்டர் பார்த்தோம்னா சுரண்டி பார்க்க மாதிரிலாம் வச்சு வைப்பாங்க. இந்த நம்பர் வந்தால் அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வந்து வரும் அப்படி சொல்லி ஒரு சுரண்டி எடுத்தோம்னா ஒரு அமௌண்ட் இருக்கும். அதில் வந்து 5 லட்சம் 10 லட்சம் அமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு அடிச்சிருக்குது சொல்லி அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பேசலாம். ஆனால் நார்மல் காலில் பண்ணி அவங்கள்ட்ட பேச முடியாது, வாட்ஸ்அப்பில் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க லெட்டரில். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் கட்டணும், அந்த அமௌண்ட் கட்டணும்னு சொல்லி உங்களோட அமௌண்ட் கறக்க பார்ப்பாங்க. அது வந்து உண்மையானது கிடையாது, போலி. அவங்க நம்பி நீங்கள் அமௌண்ட் கட்டிடாதீங்க, அவங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க. அடுத்ததாக இப்போ வந்து ஒரு ஓல்டு ரூபாய் நோட்டு 5 ரூபாய் நோட்டில் இந்த நம்பர் இருந்ததுன்னா 10 லட்சம் தரோம் அப்படி சொல்லி, இந்த மாதிரி 5 லட்சம் தரோம் இப்படி சொல்லி உங்கள் நிறைய பேர் இப்போ நியூஸ் வந்துட்டுருக்குது. அதில் நிறைய பேர் ஏமாந்துக்கிறாங்க, அது நியூஸில் வந்துட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏமாறாதீங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா இது நிறைய வந்துட்டுருக்குது. இந்த நோட்டில் தான் உனக்கு கொடுங்க, நான் வந்து 5 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் போய். அடுத்ததாக உங்கள் ஆதார் கார்டில் வந்து பேன் நம்பர் வந்து லிங்க் பண்ணாமல் இருக்குது, இல்லை ஓடிடி வந்து பேன் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது லிங்க் பண்ணாமல் இருக்குது, அதை லிங்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஓடிபி வரும் சொல்லுங்கள், லிங்க் பண்ணிடலாம் அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸில் பேசுகிறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் கால் பண்ணி ஓடிபி கேட்டாலும் அவங்ககிட்ட ஓடிபி கொடுக்காதீங்க. அவங்க மேக்ஸிமம் போலியாக தான் இருப்பாங்க. தீர விசாரிக்காமல் எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது, அதனால் அதை தவிர்த்து நல்லது. அடுத்ததாக MLM, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 பேர் சேர்த்து விடுங்க, அவங்களுக்கு இல்லை 5 பேர், அவங்களுக்கு 5 பேர் அப்படி சொல்லிட்டே போவாங்க. ஜாயின் பண்ணும் பொழுது நீங்கள் 10,000 கட்டணும், ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் மெட்டீரியல் கொடுத்துருவோம், உங்களுக்கு லாஸே ஆகாது, ஸோ உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது, லாபம் தான் சொல்லி உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆட்கள் சேர உங்களுக்கு வந்து சாலரி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஒரு பெரிய ஆளாகிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் ஆசைவாதத்தை காமிப்பாங்க. அந்த ஆசைவாதத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க, நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 கட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வரும், 500 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கட்ட சொல்லுவாங்க. சில பேர் கட்டியிருக்கிறோம் வந்துட்டுருக்கு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஒரு 5 மாதம் 6 மாதம் வந்து அவங்களுக்கு பணம் கட்டுற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பணம் கிடைக்காமல் போயிடுது. இந்த மாதிரி நிறைய பேர் ஆசை காமிச்சு ஏமாற்றிருக்காங்க. ஸோ அவங்களும் நம்பாதீங்க. அடுத்ததாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அல்லது தெரியாதவங்கக்கிட்டேயோ உங்கள் ஃபோனை கொடுக்கும்பொழுது ஒரு கண் அவங்ககிட்ட வச்சுக்க நல்லது. ஏன்னா அவங்க ஒரு ஆப் வந்து உங்கள் ஃபோனில் ஏற்றிட்டு அதை வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களை ஆப் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த ஆப் மூலமாக உங்கள் ஃபோனை வந்து கேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க உங்கள் கேமராமேன் வாட்ச் பண்ணலாம், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் வாட்ஸ்அப்பு, உங்கள் மெசேஜு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அன்னைக்கு எனக்கு என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிற கொண்டு எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ண முடியும். ஸோ ஃபோனை வந்து மற்றவங்களுக்கு தரத்துக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க. கொடுத்துட்டிங்கனாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க எதுவும் பண்ணிக்கிறாங்க இல்லையாங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஓடிபி கொடுப்பாங்க. அந்த ஓடிபி வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, மெசேஜாக இல்லாமல் காலில் வர மாதிரி ஓடிபி கொடுப்பாங்க. அது எப்படி செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு கால் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த டைமில் வந்து ஓடிபி கொடுப்பாங்க. ஸோ ஓடிபி கொடுத்த உடனே உங்கள் ஃபோனுக்கு வந்து ஓடிபி கால் வரும். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, லைனில் இருக்கிறாங்க, நீங்கள் கான்ஃபரன்ஸ் போடுங்க, நான் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அப்போ கான்ஃபரன்ஸ் கால் போடுவீங்க. ஸோ ஓடிபி வரும், அந்த ஓடிபி நோட் பண்ணிப்பாங்க. அவங்க நோட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எடுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி கால் வரும், பார்த்து கொஞ்சம் உஷாராக. அடுத்ததாக இப்போ ஃபேஸ்புக்கில் நடந்துகிட்ருக்குது. என்னென்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட் மாதிரியே இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அப்படி ஆட் பண்ண உடனே என்ன செய்வாங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க, எனக்கு வந்து அவசியமாக பணம் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், இல்லை வந்து எனக்கு வந்து என் குழந்தை உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது போய் சொல்லி எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் யோசிக்காமல் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அனுப்பிடாதீங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க, அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அடுத்ததாக இப்போ ஃபேஸ்புக்லேயோ ஃபோனில் நான் வாட்ஸ்அப்லேயோ வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா ஒரு 30,000 ஃபோன் வந்து 10,000க்கு ஆஃபரில் தரோன்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் வந்து அனுப்புவாங்க, பார்சல் அனுப்புவாங்க. நமக்கு என்ன தோணும்னா கவர்மெண்ட்டுடைய இதுக்கு தான் வருது, ஸோ வந்து ப்ராடக்ட் இருக்காது அப்படின்னு நினைப்போம். அதை வந்து என்ன பணத்தை கட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பணத்தை கட்டு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபோன் இருக்காது, வேறு ஏதாவது சோப்பு டப்பாவோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏமாறாதீங்க. அவ்வளோ அமௌண்ட்டு கம்மி பண்ணி யாரும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஆஃபர் இருக்குதுன்னா அந்த கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்பேஜில் போய் பாருங்கள், அது உண்மையாக பொய்யான்னு. அதுக்கப்புறமா அதை ஆர்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்பி ஏமாறாதீங்க. அடுத்தாக வீடியோ காலில் வந்து நமக்கு தெரியாத நம்பரில் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. அது நார்மல் காலில் பண்ணி என்னென்னு கேளுங்க, யாரும் கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. வீடியோ காலில் வந்து தயவு செஞ்சு யாரும் அட்டன் பண்ணிடாதீங்க தெரியாத நம்பர் இருந்துச்சுன்னா. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வீடியோ கால் வந்துட்டு உங்களுடைய பேசி எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அதை வந்து வேறு மாதிரி வந்து மாப்பிங் பண்ணி அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களை மிரட்டுவாங்க பணம் பறிக்கிறதுக்காக. தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோ காலில் வந்து புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிடாதீங்க. சமீபத்தில் கூட ஒரு பிரபல டிவி சீரியல் நடிகர் வந்து சொல்லியிருந்தார், அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருடைய மொபைலில் வந்து வாட்ஸ்அப் கேக் பண்ணி அவர்கிட்ட இந்த மெசேஜ் வந்தது. இவருக்கு ஒரு 10,000 ரூபா நான் ஏமாந்துட்டேன், அவர் தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணான்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்டு சொல்லி இந்த பேட்டி கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் படித்தவங்க சரி நல்ல தெளிவானவங்க நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. ஏன்னா நம்ம அந்த டைமில் வந்து கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போயிடும், நமக்கு கண்டிப்பாக வந்து ஏமாந்துடுவோம். அதனால் கொஞ்சம் உஷாராக நம்ம நல்லது நமக்கு. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் தான், இன்னும் நிறைய நடந்துகிட்ருக்குது. இப்போ டெக்னாலஜி வளர வளர நமக்கு வந்து ப்ராடும் வந்து வளர்ந்துட்டே போகுது. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி. ஸோ எது நடந்தாலுமே தீர விசாரித்து அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது அறிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம பண்ணுறது நல்லது. அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து மனசு வந்து தடுமாறும், தப்பு பண்ணிடுவோம். ஸோ நல்லா யோசித்து உஷாராக இருக்கிறது அவசியமானதாக இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஸ்கேம்ஸ் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி யாரை ஏமாந்துருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்க அதை பார்த்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.